டேவை ஒரு பில்லியனர் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாரு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிச் பீப்புள்ஸ் ஹேவ் ஓன் ஸ்டைல் ஆஃப் க்ளோத்திங். நம்ம பார்த்த படத்துல எல்லாம் பணக்காரங்கனாலே பயங்கர ஆடம்பரமா இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா பெரிய பெரிய பில்லியனர்ஸோ மல்டி மில்லியனர்ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. சாதாரண ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க மேக்சிமம் ஒரு கலர் இல்லாட்டி 2 கலர்ல தான் ட்ரெஸ்ஸே எடுப்பாங்களாம். உதாரணமா Facebook CEO மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கோங்க. மேக்சிமம் 2 கலர்ல 25ல இருந்து 30 டிஷர்ட் எடுத்து வந்துருவாராம். அந்த 2 கலரை தான் மாத்தி மாத்தி போடுவாராம். அதே மாதிரி தான் ஆப்பிளோட முன்னாள் CEO ஆன ஸ்டீவ் ஜாப்ஸும். அவர் மேக்சிமம் போடுற ட்ரெஸ் பிளாக் டிஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ். அவங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது. இருந்தாலும் பல கலர்ல ட்ரெஸ் வச்சிருந்தா இன்னைக்கு எந்த கலர் போடுறது, நாளைக்கு எந்த கலர் போடுறதுன்னு சொல்லி அதுக்கே தனியா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதுல டைம் வேற வேஸ்ட் ஆகும். இது 2 கலர்ல தான் நம்ம ட்ரெஸ் இருக்குன்னா இன்னைக்கு இந்த கலர் நாளைக்கு அந்த கலர்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே கலர்னா அதுவும் தேவையில்லை. இதனால ட்ரெஸ் பத்திய கான்சன்ட்ரேஷனும் குறையும், அதே நேரத்துல டைமும் மிச்சமாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்சன்ட்ரேஷன் டைமையும் நான் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரிச் பீப்புள் டோன்ட் buy a brand new car. கார் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய பில்லியனர்ஸும் சரி மல்டி மில்லியனர்ஸும் சரி ஏதாவது ஒரு காரை வாங்கிட்டாங்கன்னா அதை மேக்சிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற கார் பயங்கர பிராண்டட் காராவும் இருக்காது. உதாரணமா டைட்டானிக் படத்துல நடிச்ச ஆக்டர் டி கேப்ரியோவை எடுத்துக்கோம். அவரோட ஒரு படத்தோட சம்பளமே 140 கோடி. ஆனா அவர் வச்சிருக்க காரோட ரேட் வெறும் 44 லட்சம் மட்டும்தான். அவர் நினைச்சா பயங்கர பிராண்டடான கார்லாம் வாங்க முடியும். ஆனா அவர் அதை பண்ண விரும்பல. ஏன் ஹாலிவுட் அளவுக்கு போகணும்? நம்ம தல அஜித் சார் எடுத்துக்கோங்க. அஜித் சாரே ரொம்ப காலமா மாருதி ஸ்விஃப்ட் கார் தான் யூஸ் பண்ணாரு. ஏன்னா கார்ன்றது போக்குவரத்துக்கான ஒரு விஷயம் தான். அதை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு கார் வாங்குறது, வருஷத்துக்கு ஒரு பைக் மாத்துறது இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. டாக்லெஸ் லிசன் மோர். மேக்சிமம் பணக்காரங்க எல்லாருமே அவ்வளவா பேசவே மாட்டாங்களாம். அதே நேரத்துல ரொம்ப கவனிக்கவும் செய்வாங்களாம். தனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அதுல ஏதாவது புதுசா சொல்லுவாங்களா அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். டோன்ட் காசிப். அதே நேரத்துல அவங்களுக்கு யாரோடையாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள போய் நேர்ல சந்திச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முயற்சிப்பாங்களாம். அதை விட்டுட்டு அவருக்கு பின்னால போய் அவரை பத்தி தப்பா பேசவே மாட்டாங்களாம். சோ புறங்கூற கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபேஸ் யுவர் ஃபியர். இந்த உலகத்துல பயப்படாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாது. பணக்காரங்க எல்லாம் அந்த பயத்தை ஃபேஸ் பண்றாங்க. அதனாலதான் அவங்க பயங்கர சக்சஸ்ஃபுல் பீப்புளாவோ இல்ல பவர்ஃபுல் பீப்புளாவோ மாறுறாங்க. ஆனா புவர் பீப்புள்ஸ் எல்லாருமே பயத்தை ஃபேஸ் பண்ண தயங்கிட்டு சேஃபா ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவும் கூட ரிச் பீப்புள்ஸோட சக்சஸ்க்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். சேவிங் மணி. நம்ம எல்லாம் வாங்குற சம்பளத்துல செலவு பண்ணது போக மிச்சத்தை தான் சேமிச்சு வைப்போம். ஆனா நீங்க ரிச் ஆகணும்னா சேமிச்சது போக மிச்சத்தை தான் செலவு பண்ணணும்னே சொல்றாங்க. அடே, வாங்குற சம்பளம் செலவு பண்றதுக்கே பத்த மாட்டேங்குது, இதுல சேமிச்சுட்டு செலவு பண்ணணும் வேற நீ சொல்ற. அப்படித்தான் நம்மள பல பேர் யோசிப்போம். ஆனா பில்லியனர் ஆன வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் இது வச்சிருக்கான், அடுத்த வீட்டுக்காரன் அது வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குற பொருட்கள் தான் அதிகமே தவிர நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குற பொருட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதனாலதான் நம்ம செலவும் அதிகமாகுது. எப்பயுமே உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க வாங்குங்க. அந்த சமயம் செலவு குறைஞ்சு சேமிப்பு அதிகமாகும்னு சொல்றாரு. அப்படி இல்லாமல் அவன் வச்சிருக்கா இவன் வச்சிருக்கான்னு சொல்லி தேவையில்லாத பொருட்களா வாங்கிட்டு இருந்தா ஒரு நாள் உங்களுக்கு தேவையான பொருளை இழக்க நேரிடும்னு சொல்றாரு. சோ சேமிச்சது போக மிச்சத்தை செலவு பண்ணணும். வேக்கிங் அப் இயர்லி. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான். ஆனா இந்த உலகத்துல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே காலையில 4 மணிக்கோ 5 மணிக்கோ எந்திரிச்சிருவாங்களாம். ஏன்னா ஒரு நாளோட மிக முக்கியமான டைம்னாலே அந்த அதிகாலை நேரம் தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? எக்ஸாம்பிளா ஈவினிங் 4 மணி நேரம் செய்யற வேலையை காலையில 2 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதிகாலை நேரத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இவ்வளவு முக்கியமான டைம் பில்லியனர்ஸோ இல்ல மல்டி மில்லியனர்ஸோ எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்க? இதையே தான் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, அதிகாலை எழும் பறவை தான் நெடுந்தூரம் செல்லும்னு. சோ வேக் அப் இயர்லி.